அதாவது இல்ல அதாவது பொதுவாகவே வழக்கமா சொல்லின்னு வர்ற ஒரு புகாருங்க. இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா மருத்துவமனைகளிலும் பயோமெட்ரிக் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்துக்கு வரலன்னா அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எந்த பத்திரிகையாளர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அதை நீங்க பரிசோதிக்கலாம், நீங்க ஆய்வு பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பயோமெட்ரிக் வச்சிருக்கு. இன்னொன்னு, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் இருந்தது உண்மை. ஒரு 1021 காலி பணியிடங்கள் அண்மையில் தான் கடந்த மாதம் நிரப்பியிருக்கிறோம். 1021 காலி பணியிடங்களை நிரப்பினதுல கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மையோடு இது நிரப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் மொத்தம் 45 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல அதிகபட்ச காலி இடங்கள் என்று ஒரு 20 மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த 20 மாவட்டங்களுக்கு இந்த 1021 பேரை நியமிச்சோம். நியமிக்கிறது கூட இந்தியாவில் முதல் தடவையா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் போய் வேலையில் சேர்ந்துட்டாங்க. ஊட்டியிலெல்லாம் 100% காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஊட்டியில் 70க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது. இப்போ ஒரு காலி பணியிடம் கூட அங்கே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால இப்போ அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி எங்கேயாவது தனிப்பட்ட வகையிலான புகார் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவித்தால் அது நிவர்த்தி செய்யப்படும். பாதியில கிளம்புங்க, முடிச்சுட்டு விழாலாம் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் பேசி முடிச்சுட்டாரு. அங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்களாவே ஒரு கற்பனையா ஒரு செய்தியை உருவாக்கினேன். அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். இல்ல இப்ப வழக்கமா இல்ல எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃபே போதும். தனியார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. இங்க இருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் தான். பொதுவா காலி பணியிடங்கள் முழுமையா நிரப்புவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். இன்னமும் ஒரு அதிகபட்சமா ஒரு மாச காலத்துக்குள்ள இந்த எம்ஆர்பில எல்லா வழக்குகள் கொஞ்சம் கால தாமதமானதுக்கு வழக்குகள் நிறைய காரணம். இந்த 1021 டாக்டர் எடுக்கிறதுக்கு 40 கேஸை தாண்டி வர வேண்டியதா போச்சு. இப்போ இந்த 1021 முடிஞ்சிருக்கு. இன்னொரு 1250க்கு இன்னும் ஒரு வாரத்துல நோட்டிபிகேஷன் கொடுக்க போறோம். இப்போ ஏற்கனவே எம்ஆர்பில தேர்வு முடிஞ்சு வழக்குகள் காரணமா நிலுவையில் இருக்கிறது பார்மசிஸ்ட், மருந்தாளுநர்கள். ஒரு 986 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. எல்லா வேலையும் முடிச்சு கோர்ட்டு உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அது கூட என்ன கேஸுங்கிறதையும் சொல்றேன். அதுல இப்ப டாக்டருங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் நம்ம கோவிட்ல பணியாற்றியவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுத்தோம். அப்போ பார்மசிஸ்டும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. பார்மசிஸ்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு மற்ற துறையினர் சொல்றாங்க. என்னன்னா, இவங்க கோவிட் காலத்துல யாரும் ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அந்த 5 மதிப்பெண் கொடுத்தா அது இந்த துறைக்கு இழைக்கிற அநீதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இப்ப அந்த கேஸ் அது முடிய போகுது. முடிஞ்ச உடனே அந்த 986 பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது. 1066 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் முழுமை பெற்றிருக்கிறது. அதுவும் கூட ஒரு வழக்கு. அந்த வழக்கும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுவும் நிரப்பப்பட போகுது. 2251 கிராம சுகாதார செவிலியர்கள், அதுவுமே இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. அந்த வேலையும் இப்போ முடிஞ்சோம். இதில் என்னன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனல் ரொட்டேஷன், இந்த மாதிரி அவங்களுடைய தேர்வு, அவங்களுடைய படிப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரொம்ப சரியா பார்த்து இதுல ஒரு சிறிய குறை கூட ஏற்படக்கூடாது என்கின்ற வகையில் கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பணியிடங்களும் நிரப்பப்பட போகுது. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 1021 மருத்துவர்கள் பணியிடம் தரப்பட்டது. 977 அந்த கோவிட் காலத்து எம்ஆர்பி நர்சஸ் அவங்களுக்கு பணி தரப்பட்டிருக்கிறது. ஒரு 331 மருந்து ஆய்வக நுட்புணர்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு மாசத்துல முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த நான் சொன்ன நம்ம ஒரு 3-4 இனங்கள் இன்னொரு மாத காலத்திற்குள் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. இல்ல அதாவது ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது. இல்ல அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்று மருத்துவர்னா 2 மருத்துவர்கள் தாங்க. அதுல ராத்திரில இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை நாம தெளிவுபடுத்திக்கணும். துணை சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 2 தான் மருத்துவர்கள். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமா இருந்தா 5 மருத்துவர்கள். அங்க மட்டும்தான் முழு நேரமும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற 2 மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்ல காலான் டியூட்டி, அவங்கள தொலைபேசியில் அழைத்தால் மட்டுமே வருவாங்க. அதனால எல்லா மருத்துவமனையிலையும் ராத்திரில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ற புகார் ஏற்புடையது அல்ல. இந்த செட்டப் அந்த மாதிரி, இந்த மருத்துவத்துறையின் செட்டப் அந்த மாதிரி. இப்போ நாங்க முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில்
இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை கூட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்ல ஒண்ணும் இல்லைங்க, அது மாதிரி ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பெரிய அந்த பேனிக் சூழ்நிலை இல்லை. இப்போ பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நாளையோ நாளை மறுநாளோ ஒரு பொதுவாக வருஷம் இந்த வெயில் கோடை காலத்துல ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். இந்த குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தேவையில்லாமல் பகல் நேரங்களில் வெளியில வர வேணாம். அது மாதிரி எந்த மாதிரியான இந்த பானங்கள் அருந்த வேண்டும், எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை இந்த நேரத்தில் கொண்டிருக்க வேண்டும் போன்ற பொது விதிமுறைகளை 2 நாள்ல அறிவிக்கும். எங்கங்க எத்தனை வீல் சேர் இருக்குமா? இல்ல எத்தனை வீல் சேர் இருக்குமா? 100க்கு மேல வீல் சேர் இருக்கா? பற்றாக்குறைன்னு உங்களுக்கு யாராவது இருந்து சொன்னா சொல்லுங்க. பற்றாக்குறை நீங்க யாராவது அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு அது மாதிரி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க. 100க்கு மேல இருக்கு. மாஸ்கா இல்ல என்ன பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல அது மாதிரி இருந்தா அந்த குறை களையப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.